ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட 7வது எபிசோட பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ பண்ண காரியத்தை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போயிருப்பாங்க. யார் யார் 85 ஸ்கோருக்கு கீழே இருக்காங்களோ அவங்களால ரிங் பேட்டில் கலந்துக்க முடியாது. அங்க இன்னொருத்தனும் அங்க வரும்போதே சொல்றான், பிரின்சிபல் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம செகண்ட் பிளேஸ் நம்ம நீனி, உங்க அகாடமி தான் இப்போ இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். நீ மறக்கிறேன்னு நினைக்கிறேன். அது ஒண்டி இல்ல, 4வது பிளேஸ்லயும் ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு யூ. அவனும் எங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பையன் தான். சைட்ல இன்னொரு பிரின்சிபலும். அட, நீங்க அதுக்கே ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம். ஏன்னா ரியலான பேட்டிலே இப்பதானே ஆரம்பிக்குது. இதுலதான் உண்மையிலே யாரு பெரிய கை அப்படின்னு நாங்க தெரியும். அப்படியா? நீங்க உண்மையிலேயே என்ன யோசிக்கிறீங்க? ஏலியன் முன்னாடி உங்க பசங்களால நிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அப்படியா பிரின்சிபல்? ஆனா கடைசி டைம்ல என்ன வேணாலும் ஆகலாம். இதே மாதிரி ½ hour போகுது. நீனியும் நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணும் போது சொல்றான், கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட்ல நான் உன்கிட்ட தோத்து போக வாய்ப்பே இல்ல. ஆமா, இவளுக்கு என்னப்பா வேணும்? சும்மா சும்மா என்கிட்டயே வரா இவ. இதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போது அதுக்கான சார்ட்டையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த சார்ட்டை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஒருத்தங்களுக்கு இடையில பேட்டில் ஏற்படும். கடைசியில ஃபைனலு, செமிஃபைனலு இந்த மாதிரி மேட்ச் போகும். குறிப்பிட்டு லாட்ரி மாதிரி ஏதோ நம்பரை ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன நம்பர் வருமோ அவங்க கூட தான் பேட்டில் அங்க டிசைட் ஆகும். நம்ம பிபி அப்படின்னு ஒரு பொண்ணு கூட தான் அங்க மேட்ச் இருக்கு. ஆறா, உன்னோட நம்பர் 18, எந்த 24. இதுக்கப்புறம் மேட்சுக்கு நம்மால போறான். அங்க ஒரு பொண்ணு தான் வரா, பிபின்னு. அந்த பொண்ணோட லெவலும் லெவல் 10ல இருக்கு, நம்மளோட லெவல் 18. மேட்சுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறான், ஏமா தேவையில்லாம உனக்கு அடி வாங்க விருப்பம் இல்லைன்னா இப்பயே தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கோ. என்னது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கணுமா? வாய்ப்பே இல்ல. நான் என்ன அந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமா உனக்கு தெரியலனா? அந்த அளவுக்கு உனக்கு கான்பிடென்ட் இருக்குன்னா கண்டிப்பா நீ ஒரு ஆர்டினரியான பர்சனா இருக்க மாட்டேன். நான் உண்டி எதுக்காக இங்க ஹோல் பேக் பண்ணணும்? நானும் ஹோல் பேக் பண்ண வாய்ப்பே இல்ல. இப்படின்னு நம்மால தண்டரெல்லாம் வர வைக்க திடீர்னு ஒரு டிராகன் அப்பியர் ஆகுமா. அவ்வளவுதான், அந்த இடம் முழுக்க ஆளு பயங்கரமா ஆரா ஃபார்மிங் பண்ணிருப்பான். எல்லாருமே சதறாங்க. யோ, என்ன ஸ்கில்லியாது, மாட்டினா காலி பொலிய. லிட்டரலி அவனோட பாடி ஒரு மின்னல் மாதிரி அப்படி ஜொலிக்கும். அங்க டீச்சரும் ஏலியன், நீ அவளை கொன்னுட்டனா நீ இந்த மேட்சை விட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிடுவ, உனக்கு தெரியும்ல. அதனால கொல்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணாத. உண்மையை சொன்னா எனக்கு ஒன்னும் அவளை கொல்லணும் அப்படின்லாம் விருப்பமே இல்ல. ஜஸ்ட் அவளை சரணடைய வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிருக்கேன், மத்தபடி எதுவும் இல்ல. அந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பால, அது எல்லாமே சும்மா ஒரு வீர பேச்ச ஒண்டிதான். அங்க பயந்து போன ஒரு பூனை மாதிரி பயங்கரமா அழுவுறா. என்ன தயவு செஞ்சு விட்டுருக்க, நான் வீட்டுக்கு போனா எப்படின்னு அவளும் அழுவ ஆரம்பிக்கிறா. மத்தவங்களுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கடுப்பாகுது. அவனை பார்த்தாலே கொய்யால கோவமா இருக்கடா எனக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை எதுக்கு இப்படி அழுவ வைக்கிறான்? நண்பா நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளே இருந்தாலும் நம்ம நிலைமையும் அதே மாதிரி தான் ஆகும். ஏன்னா அவன் பவரை பார்த்தல லிட்டரலி நம்மளாம் பொசுங்கி போயிடுவோம் அந்த தண்டல்ல. இப்ப அந்த பொண்ணு தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கினால அந்த மேட்சோட வின்னரும் நம்மால தான் ஃபுல் பாயிண்ட் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்கும். என்னப்பா இது ரொம்ப போரிங்கா இருக்கு. சரி, மத்தவங்க என்ன பண்ண இருக்காங்க அப்படின்னு அதையாச்சும் பார்க்கலாம். சீன் அப்படியே நீனியை நோக்கி வரும். நீனியும் அவளோட ஸ்பெல்ல வச்சு அங்க மாஸ்க் காட்டுறா. அதே மாதிரி தான் அந்த லூ, அந்த பையனும் வச்சு செய்யறான் எல்லாரையும். லூ ஒண்டி இல்ல, நம்ம யூ வந்தா. இந்த பையன் ரீசெண்டா லெவல் 15க்கு வந்திருப்பான். லெவல் ஏறும் போது ஸ்ட்ரென்த்தும் அதிகரிக்கும். அதனாலேயே ஆளு கிரஷ் பண்ணி ஜெயிக்கவும் ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி நிறைய மேட்ச் போகுது. நம்பர் 46, நம்பர் 29, நம்பர் 79 இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டும் எப்படியும் அவங்க முடியுது. செகண்ட் ரவுண்டு நம்ம ஈலியனுக்கும் இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கும் தான் மேட்ச். உடனே அந்த பையனும், நீ என்னோட ஆப்பனா கண்டிப்பா இந்த மேட்ச் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் தான் இங்க ஜெயிப்பேன். இப்பதான் இவனோட பேரை பத்தி நம்மளுக்கு தெரியுது. செங்கு இவனோட பேரு. ஆளு 11வது லெவல்ல இருக்க ஒரு ஸ்வாட்ஸ் மேனு. என்ன இந்த பையன் என்ன ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கான். 11th லெவல்ல தான் இருக்கான். இருந்தாலும் சீக்கிரட்டா அல்டிமேட்டான ஸ்கில் ஏதாச்சும் இருக்குமா? சரி, ஏதோ ஒண்ணு. அதுக்கு நான் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கேன் இப்படின்னு அந்த பையனை பத்தி பெருசா ஆளு யோசிப்பான். ஆனா சாங்கு, நான் தோத்துட்டேன்ப்பா, நான் போறேன் இப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க ஐடியாவே இல்ல. இதுக்கு முன்னாடி நீ தான்டா சொன்ன மேட்ச் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போது, இருந்தாலும் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படி இப்படிலாம் நீ பேசுன. நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்பயா நான் சொல்லலையே. நான் சொன்னது இப்போ இல்ல, ஃபியூச்சர்ல. அதாவது ரிவெஞ்சா எடுக்கலாம். ஃபியூச்சர்ல அப்புறமா டைம் கிடைக்கும் போது உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறேன். திரும்ப ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஃபியூச்சர்ல நம்ம மீட் பண்ணலாம் இப்படின்னு அந்த பையனும் போயிட. அவ்வளவுதான், இந்த மேட்ச்லயும் நம்ம இதாங்க ஜெயிக்கிறான். இதையும் ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ்ஸோட ஒரு பையனும் பாத்துக்கினே சொல்றான். ஆமா, எப்படிப்பா அவன் ஒண்ணுமே பண்ணாம ஜெயிச்சுன்னு போயினே இருக்கான், இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இல்ல? சைட்ல இருக்க பையனும், ஆமாண்டா இது உனக்கு டூ மச்சா தெரியுதா? போய் அங்க நின்னு பாரு, உன் லைஃபே இழந்தாலும் ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அவன் ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர். நீ போய் நின்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் உனக்கு தெரியாது. அத்த செகண்டே உன் கதையை முடிஞ்சிடும். நெக்ஸ்டா தடியா ஒரு பர்சன் வரான். அவனும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, இல்ல இந்த மேட்ச்ல என்னால சண்டை போட முடியாது, நான் தோத்துட்டேன். ஏன்டா எனக்குன்னு ஏன்டா இப்படி பண்றீங்க? சண்டை போட்டாதான் என்னவா இப்படின்னு நம்மால
ஆளு புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னப்பா அந்த ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர் ஆளு ஒண்ணுமே பண்ணாம இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு ஈஸியா வந்துட்டான். நீ என்ன யோசிக்கிற? அவனால ஜெயிக்க முடியுமா? சரி கொஞ்சம் மத்தவங்களையும் பார்க்கலாமே. இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேங் அதுக்கப்புறம் அந்த லூ அந்த பர்சன் நோக்கி வரும். அங்க வேனு பின்னாடி வந்துட்டு பயங்கரமா தாக்குவான். என்ன ஆச்சு லூ? இந்த இடத்துல நீ தோக்க போற போலியே. அப்படியா? அதை ஃபர்ஸ்ட் உன்னால பண்ண முடியுமான்னு யோசி. இத பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு ஸ்ட்ராங்கான 2 ஆப்போனன்ட் அவங்க 2 பேருக்கு இடையில கிளாஷ் ஆகும்போது அவங்க எங்க மூவ் ஆகுறாங்க அதுவே அங்க தெரியல. ஸ்கிரீன்ல இது எல்லாத்தையுமே டீச்சரும் பாத்துக்கின்னு சூச்சான அந்த லேடி கிட்ட ஆளு கேக்குறான். ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த பேட்டில்ல வேங் ஜெயிப்பானா இல்ல லூ ஜெயிப்பானா? வேங் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, லூ தான். லூ உடனே ஷேடோ கிளவுட் பியர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் அங்க பயன்படுத்துறான். அந்த ஸ்பியரோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். வேங்கோட பிளேடும் ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா போகுது. இதே மாதிரியே அந்த பேட்டில்ல ஜெயிக்கிறதும் லூ தான். என்னப்பா இந்த மேட்ச் இது ரொம்ப போரிங்கா போகுது இப்படின்னு தான் நம்மால அதை பார்த்துன்னு இருப்பான். சைட்ல நீனிக்கும் நம்ம யூக்கும் தான் மேட்ச். பரவாயில்ல இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். அங்க உடனே நீனியும் எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை, எதுக்காக நீ அந்த ஈலியன் மாதிரி ஒரு பர்சனை உன்னோட பாஸா மாத்தணும்? அவனுக்கு எதுக்கு ஒரு நாய் மாதிரி இந்த அளவுக்கு நீ சர்வ் பண்ற? அவரு என்னோட பாஸ பத்தி தெரியாம கண்ணா பின்னா நீ பேசாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட பாஸ பத்தி உனக்கு தெரிய வரும், அன்னைக்கு நீ கஷ்டப்படுவ. எதுக்காக நம்ம இப்படி பேசணும்னு? அப்படியா? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஃபிளேம் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவா. டைரக்டா யூ மேல படலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ். எப்படியோ அந்த விஷயத்துல இருந்து ஆளு தப்பிக்கிறான். என்னால க்ளோஸ் ரேஞ்சில தான் தாக்குதலையே பண்ண முடியும், அவ லாங் ரேஞ்ச். இதே மாதிரி நான் தூரம் வந்தா கண்டிப்பா என்னால ஹிட் பண்ண முடியாது. என்னப்பாச்சு என் ஸ்கில்ல டாச் பண்ணிட்டியோ? ஆனா நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண முடியாது. கீழ இருந்து ஒரு டொர்னேடோ மாதிரி ஃபயர் அப்படி எழுப்புவா. இல்ல இந்த அட்டாக் என் மேல வருதுன்னா கண்டிப்பா என்னால டாச் பண்ண முடியாது. ஆனா அதுக்குன்னு நான் அப்படியே தோத்து போக மாட்டேன். அவ்வளோ பெரிய நெருப்பை எப்படியோ நம்மளால வெட்டி போடுறான். ஆனா என்ன ஒண்ணு, இதுலயும் அங்க ஸ்டாமினா போனனால ரொம்ப டயர்டா ஆளுக்கு ஃபீல் ஆகுது. இல்ல கண்டிப்பா நான் விட மாட்டேன், நான் உன்னை முடிச்சு தருவேன். அப்படியா? ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்பயும் டைம் இருக்கு. சீக்கிரம் தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. ஏன்னா இந்த ஸ்பெல்லு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க ரெட் ஃபிளேம் சர்ஜ் அப்படின்னு ஒரு ஸ்பெல்ல போடுவா. ஒரு சுனாமி மாதிரி யூவை நோக்கி அது வரும். ஹேய் நீ தேவையே இல்லாம என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க. இதுக்கான பிரைஸ கண்டிப்பா நீ பே பண்ணுவ. அப்படியா? நீ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க. சரி உன்னால என்ன பண்ண முடியும் காட்டு. நம்ம ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன பண்ணிருக்க? உன்னோட ஆப்பனன்ட் அவனும் ஒரு சாதாரணமான பர்சன் இல்ல, சுனாமி மாதிரி நெருப்பம் அப்படியே பாயமா. இதனால டீச்சருங்க எல்லாருமே பயந்து போறாங்க. அந்த பையனை நம்ம சீக்கிரமா காப்பாத்தணும், இல்லனா அவ்வளவுதான் நிலைமை இன்னமும் மோசமாயிடும். யூ மேல அந்த அட்டாக் பட்டோனே யூ அப்படியே விடல, நெருப்பை விட்டு சீறி பாஞ்சு நம்ம நீனிய முடிக்கலான்னு வரான். உனக்கு என்ன பைத்தியம் ஆயிச்சா? நான் உனக்கு கடைசி வார்னிங் தரேன். நீ என்ன வேணா சீண்டி விடலாம், ஆனா என் பாஸ தொட கூட முடியாது. இப்படி சொல்லிட்டு ஆளு பொத்துன்னு விழுவான். நம்ம டக்குன்னு வந்துட்டு அவனோட ஹீலிங் ஸ்பெல்ல வச்சு இதயத்தை ஆளு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீனிக்கும் அங்க கஷ்டமா இருக்கு. அவ்வளவு மன்னிப்பு கேட்கிறா. என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஒன்னும் தெரியாது. அவன் அந்த நெருப்புல பூந்து இப்படி எல்லாம் பண்ணுவானு. இல்ல விடு, இது ஒன்னும் உன் மேல தப்பில்ல. யூவை கொண்டு போகும்போது நம்ம பார்த்து சொல்றான். பாஸ் உங்க பெஸ்ட் கொடுங்க, நீனிய விடாதீங்க. அட நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாண்டா. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண அந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் அந்த லூக்கும் நம்ம ஈக்கும் தான். அதுக்கப்புறம் நீனி அதுக்கப்புறம் லின் அப்படின்னு ஒரு பையனும் இருக்கான். இந்த மேட்சுக்கு தான் எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. பின்னாடி இருக்கிற அந்த பிரின்சிபலும். ஆமா பிரின்சிபல் சூ, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த இடத்துல ஜெயிப்பானா இல்ல அந்த லூ அந்த பையன் ஜெயிப்பானா? வேற யாரு? எங்க யூகே அகாடமில இருந்து வந்த லூ அந்த பையன் தான் ஜெயிப்பான். ஏன்னா ஆளு யூகே அகாடமியோட ஒரு டாப்பான ஸ்கோரரு. அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அவன் தான் அங்க ஜெயிக்க போறான். உடனே நம்ம பிரின்சிபலும் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், எங்க அவன் யாருன்னு. லெவல் 18ல இருக்க ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர். அவனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்களா என்ன? இல்ல நீங்களே கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஆளு ஸ்பெல்லுன்னு அவனோட லைஃப் பேன மேட்ச் முழுக்க ஊதி தள்ளிட்டான். எப்படி இருக்கும் போது இந்த ரவுண்ட்ல அவன் நிப்பானா? நல்லா யோசிங்க. லூ ஜெயிச்சக்கு அப்புறம் உங்க முகமே மாறும். அப்படியா? மேட்சோட கடைசியில தெரியும் யாரு சிரிக்க போறா யாரு அழுவ போறான்னு. சீன் அப்படியே நம்ம லூவை நோக்கி வரும். லூவும் அவங்க சொல்றான், நானும் கூட சண்டை பொண்ணும் அப்படின்னு யோசிச்சேன். ஃபைனலி அதுக்கான டைம் இப்போ வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல உன்னை ஒண்டிதான் என்னோட ரைவலா நான் பாக்குறேன். உன்னை டிஃபீட் பண்ணிட்டாலே போதும், டாப் ஸ்கோரரா ஒரு பெரிய ஆளா நான் இருப்பேன். அப்படியா? சரி மேட்ச் ஆரம்பிக்கலாமா? மேட்ச் ஆரம்பிச்ச அத்தனுடைய லூவும் தாக்க வரும்போதே சொல்றான், இப்பயும் உன்கிட்ட டைம் இருக்கு, நீல் டவுன் பண்ணி கெஞ்ச ஆரம்பி, உன்னை விட்டுறேன். ஆனா வந்த அட்டாக்க வெறுமா அவன் ஸ்வாட வச்சு அங்க பிளாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அங்க யோசிக்கிறான், ஃபர்பிடனான கர்ஸ் டெக்னிக் எதுவுமே பயன்படுத்தாம பார்க்கலாம் இவனால என்னோட லைஃப் பென் ஸ்வாட் அந்த ஸ்கில்ல எவ்வளவு நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. ஏன்னா நான் சும்மா ஒரு டைமும் ஸ்விங் பண்ணும் போது டேமேஜ் இன்ஃபினிட்டா டபுள் ஆயினே போகும். அங்க லூக்கு புரியல எதுக்காக இவன் திடீர்னு ஸ்வாட் எடுத்து சண்டை பண்ணும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இவன் ஒரு கர்ஸ் மாஸ்டர். இதே மாதிரி ஆளு தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு அட்டாக்கும் போக போக ஸ்ட்ராங் ஆயினே இருக்கு. அங்க மத்தவங்களுக்குமே அங்க புரியல. ஆமா எதுக்காக அவனோட கர்ஸ்ட் ஸ்பெல்ல போடவே இல்ல. நான் அதை தான் யோசிச்சேன், ஃபர்பிடன் கர்ஸ்ட் ஸ்பெல்ல போடுவான். ஆனா அந்த பையன் என்னன்னா ஸ்வாட வச்சு தொடர்ந்து சண்டையிட்டே
கேட்டுக்கினே இருக்கான். அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு புரியல. ஆனா பிரின்சிபல் சூக்கு அங்க தெரியுது. அவன் சண்டை போடுற அந்த ஸ்டைல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியலையா, இதுலயும் ஆளு ஃபர்பிடனான டெக்னிக்கை பயன்படுத்திருக்கான். உடனே ஹீரோவோட பிரின்சிபலும், ஆமா நீ சொல்ற விஷயம் கரெக்ட் தான், இந்த ஸ்கில்லோட பேரு லைஃப் பேன் ஸ்வாட் ஸ்கில். ஒரு டைமும் நம்ம அங்க ஸ்விங் பண்ணும்போது லைஃப் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் ஆகும். ஒரு டைமும் அட்டாக் பண்ணும்போது போன அட்டாக்ஸை விட இந்த அட்டாக் பவர் டபுளா இருக்கும். ஆனா இப்படியே அவன் பண்ணா அவனோட லைஃபே கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா. ஆனா கொஞ்சம் பாரு, இந்த இடத்துல நம்ம லூ தோத்து போற மாதிரிலாம் இருக்கு. ஐயோ அதுக்கு நீ ரொம்ப எக்ஸைட் ஆக வேணாம். ஏன்னா மேட்ச் இன்னமும் முடியல, இன்னமும் எதுவுமே டிசைட் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. என்ன லூ, எப்பதான் நீ தோத்து போயிட்டேன் அப்படின்னு ஒத்துக்க போற? அங்க லூவும் யோசிக்கிறான், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துல நான் தோத்து போற மாதிரி ஆயிடும். ஏலேன் நீ தான் என்ன வேணும்ட்டுனே ஃபோர்ஸ் பண்ண வைக்கிற என்ன இந்த மாதிரி பண்ணணும்னு. அங்க ஆளு ஸ்பீரை வச்சு திரும்பவும் தாக்குறான். அங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னு ஒண்டி நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது. ஈலின்னு இது வரைக்கும் நீ என்ன யோசிச்ச, இந்த இடத்துல உன்னால ஒண்டிதான் ஃபர்பிடனான ஸ்பெல்ல பயன்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? நீ யோசிச்ச ஒரு பெரிய மிஸ்டேக்கே அதான். என்கிட்ட ஃபர்பிடனான டெய்ல்ஸ் மேன் ஒன்னு இருக்கு. எப்படின்னு டெய்ல்ஸ் மேனை ஆக்டிவேட் பண்ணவுனே அவனோட ஸ்பியர்ல ஒரு பயங்கரமான ஃபயர் அப்பியர் ஆகுது. ஷேடோ டிராகன் மீட்டியோர் அப்படின்னு அந்த ஸ்பியரை வச்சு அவன் தாக்குறான். அந்த ஸ்பியர்ல இப்ப ஃபர்பிடனான ஸ்பெல்லும் சேர்ந்தனால பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவால அங்க பிடிக்க முடியல. ஸ்வாடு தனியா போய் விழும். ஆளோட நெஞ்சிலேயே அந்த ஸ்பியரும் அப்படியே சொருவி இந்த பக்கம் வரும். அப்படியே ரத்தமா ஊத்தும். ஈலின எப்படியோ நீ 20 வயசுக்கு மேல சாகதான் போற, அது வரைக்கும் நீ எதுக்காக வெயிட் பண்ணும்? உன்னை இப்பயே நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். அந்த ஸ்பியர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வரைக்கும் போயிருக்கும். அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. ஆமா அவன் பயன்படுத்தின அந்த ஸ்பெல்லு அது ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல்லு தானே. அப்பனா இந்த இடத்துல நம்ம லூ தான் ஜெயிச்சனா? அங்க இத பத்தி அந்த பர்சனும் இன்னொருத்தங்கிட்ட கேக்குறான். ஆமா அவன் பயன்படுத்தினது ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல்லு, இது ஓகே தானா? இந்த மாதிரி பண்ணவே கூடாது. யூகே அகாடமியோட பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் அங்க ஜெயிக்கணும், அதுக்கு யாரு இறந்து போனாலும் பரவாயில்ல இப்படின்னு அங்க பர்மிஷனா அவரு தான் அங்க குத்துருக்காரு. இதனால நம்ம பிரின்சிபலும் பயங்கரமா கத்துவாரு, யோசு நீ பண்ணது சரியில்ல, உன் ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு ஃபர்பிடனான டெய்ல்ஸ் மேன நடுவுல பயன்படுத்த முடியும்? ஆமா இப்ப அதுக்கு என்ன, பர்மிஷனே குத்தது நான் தான், அதனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? தோல்வியை உன்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லு. நீ எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவனா இருப்ப அப்படின்னு நான் யோசிக்கல. அப்படியா? ஆனா எனக்கு அதை பத்தி ஒரு துளி கவலை இல்லை. ஏன்னா என்னோட யூகே அகாடமி அவங்க தான் டாப்ல இருக்கணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ண நான் தயாரா இருக்கேன். அங்க நீனிக்கும் நம்ம ஹீரோக்கு அப்படியானதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவன் கிட்ட அப்பயே சொன்னேன் என்னோட அட்வைஸை கேளுன்னு. ஆனா அவன் எங்க கேக்குறான் பாருங்க, கடைசியில அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒரு சைடு அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வெயிட் பண்ணு, மேட்ச் ஒன்னும் இன்னமும் ஓவர் ஆகல, கொஞ்சம் முன்னாடி பாரு. ஹே நீ லெவல் 89 தான், என்னவா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் உன்னை அசால்ட்டா தூக்கச்சிட்டு போயினே இருப்பேன். இதை கேக்குற நம்ம ஈயும், ஆமா யாரு சொன்னா இந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன்னு? என்னது? அதுக்குள்ள நெஞ்சில இறக்குன ஸ்பியரா அப்படியே ஆளு இறக்குறான். டேய் இப்போதைக்கு உன் ஹார்ட் பீட் நின்னு போய் நீ இறந்து போயிருக்கணும், எப்படி நீ இறக்காம இருக்க? என்ன மாதிரி ஃபர்பிடனான கர்ஸ் மாஸ்டர் இவங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ரீசெண்டாவே அந்த அளவுக்கு யாருமே ஃபர்பிடன் கர்ஸ் மாஸ்டர் இந்த ஸ்கில்ல அவைக்கின் பண்றதே இல்ல, நிறைய பேர் அப்பியரும் ஆகுறது இல்ல. ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னு தெரியுமா, இது ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு கிளாஸ். என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையுமே கொல்ல முடியாது. அப்படியும் நான் சாகுற மாதிரி இருந்தா அதுக்கு காரணம் இந்த ஃபர்பிடன் ஸ்பெல் அதுவா தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் அப்சர்வ் பண்ணும். அப்படி ஒண்டிதான் நான் சாவன் தாண்டி இந்த மாதிரி எல்லாம் இறக்க வாய்ப்பே இல்ல இப்படின்னு நம்மால சீனாங்க ஹீல் பண்ணுவான். எப்படி ஹீல் ஆச்சுன்னா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு எபிலிட்டி கிடைச்சிருக்கும், ஒரு பயங்கரமான இன்ஜுரியை அசால்ட்டா நம்ம ஹீரோவால ஹீல் பண்ண முடியும். அததான் ஆளு பண்ணிருக்கான். அது கூடவே நம்மால இம்மாட்டல்ல, எப்படி அங்க சாவான்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஆமா அப்பனா அவன் சொல்ற மாதிரி பார்த்தா இந்த கர்ஸ் மாஸ்டர் அது ஒரு டெரிஃபைங்கான கிளாஸா என்ன? ஏன்னா பாரு அவனோட இதயத்தையே கிழிச்சு அந்த ஸ்பியர் இந்த சைடு வந்துச்சு. ஆனா அப்பயும் ஆளு சாகல, லிட்டரலி அவன் ஒரு இம்மார்டல் மாதிரி இருக்கான். அப்பனா அவனோட ஆர்கனி ஹீல் பண்ற மாதிரியும் சில பல கர்ஸ் டெக்னிக் இருக்கா. ஆனா அது எப்படி இவன் கத்துக்கினா? இவன் உண்மையிலேயே ரொம்ப ஜீனியஸா இருக்கான். இவனோட எபிலிட்டி ஒரு கர்ஸ் மாஸ்டரா இல்லாம வேற ஒரு எபிலிட்டியா இருந்தா ஆளுக்கு ஒரு கிரேட்டான பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இப்போ ஒரு கர்ஸ் மாஸ்டரா இருக்கனால அவனோட லைஃப் எனர்ஜியை சாக்ரிஃபைஸ் பண்ணி அட்டாக்கோ இல்ல இன்ஜுரியோ எல்லாத்தையுமே ஆளு குணமாக்குறான். அதே டைம்ல பவரையும் அவன் ஏத்துறான். நம்ம ஈயும் லூவை பார்த்துனே சொல்றான், உன்னோட டெய்ல்ஸ் மேன் அந்த எபிலிட்டியை எனக்கு காட்டுன, ஆனா இப்போ ஏன் டர்ன் லூ, உண்மையான கர்ஸ் மாஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு காட்டவா? எப்படின்னு ஆளு வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் தண்டர் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தணும்னே வானத்துல இருந்து ஏகப்பட்ட தண்டரும் அப்படியே அந்த பர்சன் மேல பாயுது. அதை பார்த்தோன்னே சுத்தமா அவனுக்கு அல்ல, ஏன்னா தப்பிக்கவே முடியாது. அங்க ஆளு மேல பாஞ்சு அவனோட நிலைமையும் மோசமாகுது. அட யாருப்பா அவன் இந்த அளவுக்கு ஸ்கேரியா இருக்கான், தப்பி தவறி கூட அவன் கிட்ட மாட்டவே கூடாது. நம்ம இப்படிதான் அங்க இருக்கிற ஆளுங்க யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம லூவை வேணும்ட்டே தான் நம்ம ஆளு கொல்லல, லைட்டா தான் அவனோட பவர்ஸை பயன்படுத்திருப்பான். ஏன்னா நல்லாவே தெரியும் இங்க அவனை கொண்டுட்டா அவ்வளவுதான், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க. அங்க டீச்சரும் டக்குன்னு மெடிக்ஸ் அங்க வர சொல்லுவாரு. இந்த சைடு அங்க பிரின்சிபல் எல்லாருமே இந்த விஷயத்த பாப்பாங்களா. இதனால ஈலினோ பயங்கரமா நடிக்க ஆரம்பிப்பான்.
இருப்பான். ஆளு பண்ண அட்டாக்னால அவனோட ஆறுகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுற மாதிரி வாயில இருந்து ரத்தமா ஊத்தும். அங்க எல்லாருமே பயந்து போறாங்க. பாரு அந்த ஈலின் அவன் ஃபர்பிடனா ஏகப்பட்ட ஸ்பெல் அங்க போட்டான்ல, இப்போ அவனுக்கே அது பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆமா ஆமா அதேதான் நானும் யோசிக்கிறேன். அவனோட இன்டர்னல் ஆர்கன் அதெல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குமோ எனக்கு பயமா இருக்கு அவனை நினைச்சா. இந்த மாதிரி எல்லாம் நடிச்சாதான் மத்தவங்களுக்கு அங்க டவுட் வராது இப்படின்னு நம்மளால யோசிக்கிறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை ஒண்ணு போட்டுருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் நம்ம நீனிக்கும் நம்ம ஹீரோக்கும் அங்க ஃபைட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏகப்பட்ட விஷயங்களை பத்தி தெரிய வரும். எப்படி நம்ம ஈலின் கிட்ட இம்மார்டலிட்டி அதுக்கான பவர்ஸ் இருக்கு, எப்படி எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.